ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற அப்பாவும் லக்ஷ்மி என்ற அம்மாவும் தீபிகா என்ற மகளும் வாழ்ந்து வந்தார்கள். கதிர் மிகவும் அமைதியான மனிதர். அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் குடும்பத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்தவர். தீபிகா எப்பொழுதும் நினைப்பாள், என் நண்பர்களோட அப்பா மாதிரி என் அப்பா என்கிட்ட அன்பாக பேச மாட்டேங்கிறாரே என்று. ஒரு நாள் பள்ளியில் ஃபாதர்ஸ் டே கொண்டாட்டம் நடந்தது. அனைத்து குழந்தைகளின் அப்பாக்களும் வந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் கதிர் வரவில்லை. தீபிகா மிகவும் வருந்தினாள். என் அப்பாவுக்கு என்னை பற்றி கவலையே இல்லை என்று நினைத்தாள். அந்த இரவு கதிர் வீடு திரும்பும்போது காய்ச்சலுடன் இருந்தார். பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய தீபிகா தன் அம்மாவிடம் கேட்டாள், ஏம்மா அப்பா மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வரல? என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க. இதை கேட்ட அம்மா சொன்னாள், உன்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தான் அப்பா நினச்சாங்க. ஆனால் ஓவர் டைம் வேலை பண்ணதுனால அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த பாரு, உனக்காக கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கேட்டதும் தீபிகா அதிர்ச்சி அடைந்தாள். அப்பா வாங்கி வந்தது ஒரு அழகான ஸ்கூல் பேக். அது தீபிகா நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது. அந்த நேரத்தில் தீபிகா புரிந்து கொண்டாள், அப்பாவின் அன்பு பேசுவதில் இல்லை, செயலில்தான் இருக்கிறது. அவள் அப்பாவை கட்டி அணைத்துக்கொண்டு அழுதாள். நீதி: சில அன்புகள் வார்த்தைகளில் வராது, செயல்களில்தான் தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.